ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னே மறுபடியும் ஊர் சுத்த கிளம்பிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? கரெக்ட் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அவுட்டிங் வீடியோ தான். அவுட்டிங்னா எங்க வந்திருக்கோம் தெரியுமா? கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது நாங்க வந்திருக்க இடம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரீக் பார்க். துபாய் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயாச்சு, ஹோட்டல் போயாச்சு, பார்க் போகாம இருக்கலாமா? அதனால துபாய் ஃபேமஸ் கிரீக் பார்க்குக்கு நாங்க வந்திருக்கோம். ஸோ உள்ள என்ட்ரானோடனே இது மாதிரி போட்டோ செட்டப்புக்காக வச்சிருக்காங்க. இங்க நம்ம நின்று போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ மேடம் நிக்க வச்சு நாங்களும் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மினி ட்ரெயின் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் உட்காந்து நம்ம ஃபுல் பார்க்கே சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ டிக்கெட் வாங்க போயிருக்காங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயினில் ஏறி நாங்கள் உட்காந்தாச்சு. மேடம் உங்கள் அக்கா கூட உட்காந்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டா. நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். எங்களோட ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க இருந்து அவங்க அத்தையை கூப்பிட்டு ஹாய் பாயின்ட்டு பயங்கர ரகலங்க மேடம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த பார்க் ஃபுல் ரவுண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கோம். நம்ம மேக்சிமம் ஆஃப் த ஏரியா வந்து இந்த ட்ரெயின்ல கவர் பண்ண முடியும். ஆனால் ஃபுல் ஏரியாவை இந்த ட்ரெயின்ல போக முடியாது. ஸோ இப்போ இங்கே என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைக்கிள் ஸ்டேஷன். சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வேணும்னா இங்க சைக்கிள் எடுத்துட்டு நம்ம ரவுண்டு போயிட்டு வரலாம். 1 ஹவருக்கு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல எவ்வளோன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறது வந்து சில்ட்ரன் சிட்டி. இது உள்ளலாம் நாங்க போகல. நெக்ஸ்ட் டைம் வந்தா போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. அடிக்கிற சம்மருக்கு ஏதாவது வாங்கி குடிக்கணும்னு நினைச்சா நம்மளுக்கு அங்கங்க ஸ்டால் இருக்கும். நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். பாத்தீங்களா, அங்கங்க தொடர்ந்து ஸ்டால்ஸ் இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்பிக்யூ செக்ஷன். நம்ம வெளியில இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இங்க குக் பண்ணி கூட சாப்பிடலாம். வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்காக சின்ன சின்ன செட்டப்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல இருந்துச்சு. கிரீக் பார்க்கு சொன்னா அங்க பீச்சும் இருக்கும். ஸோ இது பீச் வியூ. இதுதான் வந்து சில்ட்ரன் சிட்டி. நாங்க வந்த டைம் சம்மருக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஃபுல் பார்க்கே நம்ம சுத்தி வந்தாச்சு. இப்ப நம்ம எந்த இடத்த கிராஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரர் மேஸ். இது உள்ள போயிட்டு நம்ம சுத்தி சுத்தி வரலாம். இப்போ நம்ம கிராஸ் ஆகிட்டு இருக்கிறது துபாய் டால்ஃபினரம். அதாவது துபாய் டால்ஃபின் ஷோ எடுக்கிற இடத்துல தான் வந்து இப்போ நம்ம கிராஸ் ஆகிட்டு இருக்கோம். கிரீக் பார்க் உள்ளதான் வந்து இந்த ஷோ நடக்கும். இதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் வாங்கணும். பார்க்குள்ள வர்றதுக்கும் நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணும். பட் நாங்கள் இந்த டைம் இதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. வெறும் பார்க்கில் ஃபன் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. இதுக்கு மேலே நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடும். அதனால இந்த ஷோலாம் நெக்ஸ்ட் டைம் வந்தால் வெறும் இந்த ஷோக்காக மட்டும் வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு. மேடம் அதில் ஏறி நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க.
மேடம் ஏறும்போது தைரியமா ஏறிட்டாங்க, இறங்கும் போது பயங்கரமா பயம். அதனால எவ்வளவு ஸ்லோவா நடந்து வராங்கன்னு பாருங்க. கடைசியில முடியாம உட்காந்துக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து விளையாடிட்டு நாங்க வந்து மேஸ்க்கு போறதுக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போனோம் இல்லையா ட்ரெயின், அதே மாதிரி இங்க வந்து டபுள் டக்கர் பஸ் மாதிரியும் வச்சிருக்காங்க. பட் இட் ஒன்லி ஃபார் கிட்ஸ், அடல்ட்ஸ் கிடையாது. நம்ம ட்ரெயின்ல போறப்போ அடல்ட்டும் போகலாம் கூட. ஸோ இப்போ உங்க அக்கா வந்து மேஸ் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. மேஸ்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். மேஸ்னா என்னன்னா நிறைய பாத்து இருக்கும், நம்ம கரெக்டான பாத்து சூஸ் பண்ணி அவுட் சைட்ல வரணும். இந்த பேப்பர்ல எல்லாம் பசில் சால்வ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் யார் வெளியே வராங்களோ அவங்க தான் வின்னர். அதை பார்த்தோன்னே அம்மா பயந்துட்டாங்க, இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா 2 டீமாக பிரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் ஒரு டீம், அவங்க பாப்பாவும் அவங்க அப்பாவும் இன்னொரு டீம். ஸோ நாங்கள் மேஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். யார் ஃபர்ஸ்ட் வெளியே வரான்றதை பார்ப்போம். நாங்கள் மேஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ யார் ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்கன்றத பார்ப்போம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ஸோ மேஸ் எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எந்த ஏரியாவுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீச் ஏரியாவை நோக்கி போயிட்டு இருக்கோம், பீச்சில் விளையாடுறதுக்காக. ஸோ இங்கேருந்தே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மாமா கூடவும் அவங்க அக்கா கூடவும் ரன்னிங் ரேஸு. ஸோ நல்லா ஃபன் பண்ணிட்டு கடைசியாக நாங்கள் பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ மேடம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வராங்க. ஸோ இங்கே பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்குது, யாருமே கிடையாது. அலை கூட பெருசாக இல்லை இந்த பீச்சில். ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது. எங்களுக்கு மட்டும்தான் இப்போ இந்த பீச் சொந்தம் அப்படின்ற மாதிரி தனியாக இருக்கும். இப்போ பார்க்குற என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறா. இப்போ உங்க அப்பா வந்து பீச்சில் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பீச்சில் விளையாடுறதுனால அவளுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்க அப்பா அவங்க பொண்ணுக்காக மண்ணில் கோபுரம் கட்டி தராரு. மேடம் எங்கேயோ ஓடுறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியல எங்களுக்கு.
இந்த குட்டி மேடம் எங்கே போனாங்கன்னு பார்த்தா அங்கே டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்த கவர் தனியாக இருந்தது, அந்த கவரையும் அந்த ஜல்லடியும் எடுக்கிறதுக்காக அங்கே ஓடி போயிட்டாங்க. ஸோ பீச்சில் யாரும் இல்லைன்றதுனால பயம் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவே விளையாட ஆரம்பிச்சிட்டா. கிட்ஸுக்கு தண்ணியில் ஆட்டம் போடுறதுன்னா சொல்லவா வேணும், பயங்கர குஷி தாங்க. பண்ற சேட்டையை பார்த்தீங்களா? அங்க அவங்க அப்பா உட்காந்து கேசல் கட்டிட்டு இருந்தா, இங்க இந்த அம்மா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பீச்சில் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்துட்டு போட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப விரைச்சி பார்த்துட்டு இருந்தா என்ன போகுது அது அப்படி சொல்லிட்டு. ஸோ நாங்கள் க்ரீக்கில் விளையாடிட்டு இருந்ததுனால அந்த சைடு வாட்டர் கனல் வந்து பக்கமாக போகிறதுக்காக நிறைய போட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது துபாய் க்ரூஸு, பனானா போட்டு எல்லாமே இந்த பக்கம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்ன அப்படின்ட்டு. க்ரீக் இந்த பீச் பக்கமாக பார்த்திங்கன்னா துபாய் ஆப்ரா வந்து நம்மளோட வியூ அந்த சைடு இருக்கும். நம்ம இந்த சைட்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம். நல்ல வியூ அது க்ரீக் பீச்லேருந்து. ஸோ அவங்க அப்பா டைம் ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் மேடம் பார்த்திங்களா வரணுமா போகணுமா டைம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. கிளம்பவே இல்லை. ஏன்னா இப்போ விளையாடிட்டுருக்கா. அவள் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது அங்கே டைமு. பட் ஆனால் சன் இன்னும் மறையவே இல்லை. பயங்கர சூடு. எங்களால் அங்கே நிற்கவே முடியல. அதனால் அவங்க அப்பா போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபைனலாக மேடம் அங்கேருந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்திருக்காங்க. இந்த பொம்பளை பசங்க மட்டும் அம்மா என்னதான் பார்த்து பார்த்து உருகி உருக்கி என்ன செஞ்சாலும் கடைசியில் அவங்க அப்பா செல்லமாக தாங்க இருப்பாங்க. அவங்க அப்பா சைடு தான் ஓடுவாங்க. இந்த குட்டியும் பாருங்களேன், இவ்வளோ நேரத்துக்கு என் கூட விளையாடவா எதுவுமே கூப்பிடல. அவங்க அப்பா கூட விளையாடினாங்க, அவங்க அப்பா கூடவே கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே புளியங்காய் மரமும் இருந்துச்சு. நாங்கள் புளியங்காயெல்லாம் அடித்து சாப்பிட்டோம். ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது பார்க்கில் ஹோட்டல் மேலே இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் பின்னாடி இருக்க வியூவும் நல்லாயிருக்கும், ஃப்ளைட்டு போகிறது வர்றது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஏறி வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்களும் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம். கீழே வந்தாலும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு எப்படிடா இந்த பூவெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்றதே தெரியல எங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியாவுக்கு. பார்க்குக்கு வர்றதே விளையாடுறதுக்காக தானே. ஃபைனலாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்.
கீர்த்திகாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அவங்க அக்கா எல்லாத்துலேயும் வந்து கைட் பண்ணி அவள் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. கை அப்படியே வச்சுட்டு வந்தாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி நான் இப்படி திறக்கவே இல்லைப்பா, இப்படி தான்ப்பா வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கீர்த்திகா கிட்ட ஒரு பெரிய விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமு ஒரு தடவைக்கு மேலே விளையாடினாங்கன்னா மேடம் வந்து போர் ஆகிடுவாங்க. ஒரு தடவை தான் விளையாடுவாங்க, அடுத்தது வேறு ஒரு விஷயத்தை தேடி போயிடுவாங்க. ஸோ பின்னாடி நம்ம அலைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே. அத்தையும் மாமாவும் 7:30 ஆச்சு டைமு, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு மேடம் ப்ளே ஏரியாவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் டயர்டாகிட்டோம், பட் அந்த மேடம் மட்டும் இன்னும் டயர்டே ஆகலை. ஸோ அங்கே இருக்க எல்லா கேம்ஸுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்ற முடிவில் இருந்தால். ஸோ எல்லாத்தையும் விளையாடுனா நாங்கள் எதுவுமே தடுக்கலை. சரி குழந்தை ஃபஸ்ட் டைம் பார்க் வந்திருக்கு, என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கே நாங்கள் விட்டுட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக உட்காந்து சீசா மாதிரி விளையாடுறதுக்கு. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, அதனால் நாங்கள் அது விளையாடாமல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டோம். இது வந்து மியூசிக்கல் சவுண்ட் பெல்லு, பசங்களோட மியூசிக் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இது ஆடும்போது லாஸ்ட் டைம் வந்து அது ஒரு அது ஜபி பார்க்கில் ஸோ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் ஸ்விங் ஆண்டை வந்து கூட்டு வந்து உட்கார வச்சோம். இங்கே ஸ்விங்கு பெருசாக இருக்கிறதுனால உட்கார ரொம்பவே பயந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க அக்கா நானும் கூட வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அக்காவை எப்படி கட்டி பிடிச்சிட்டு போகிறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். என்னை புடி அப்படி சொல்லி அவன் மேலேயே படுத்துக்கிட்டா. அவளை நல்லா பிடிச்சிட்டுக்கு அப்புறம் தான் அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணவே ஆரம்பித்தா ஸ்விங்கு விளையாடுறதுக்கு. அங்கே நிறைய இது மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். நம்ம ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்து கூட விளையாடலாம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு. ஸோ இது மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது அவங்களோட பவரோடு வந்து அடிக்கும் போது அந்த சவுண்டு வந்து எப்படி வருது அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு மியூசிக்கலில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும்னு சொல்லிட்டு இப்படிலாம் வச்சுருக்காங்க. மேடம் சுற்றி எல்லாம் விளையாடிட்டாங்க. அப்புறம் என்னங்க, எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். உங்க வீட்டு குட்டீஸ் பார்க்குக்கு போனா என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். இதோட நாங்க கிளம்புறோம். உங்களை இன்னொரு புது வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்க சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் மக்களே.